श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சீதா மாதாவும் வனத்திற்கு செல்வதற்கு தயாராகிய நிலையில் தசரதரிடமிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு செல்ல அங்கு வந்தபோது அனைவரும் சுமத்திரன் என்னும் மந்திரி, வசிஷ்டர் அனைவரும் கைகேயின் மீது கோபப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கூறுகிறார்கள், பரதன் வந்து ஆளுவது என்றால் நாங்கள் பரதனுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்க மாட்டோம் என்றும் கோபத்தில் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தசரதர் சீதாதேவியை மரவுரியில் கண்டவுடன் சீதைக்கு இந்த மரவுரியெல்லாம் தேவையில்லை, அவள் எப்பொழுதும் போல சாதாரண அதாவது அரண்மனையில் எந்த வகையில் உடைகளை உடுத்தி கொள்வார்களோ, எந்த நகைகளை எல்லாம் அணிவார்களோ அதையெல்லாம் போட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். ஏனென்றால் வீட்டிற்கு வந்த மருமகள் இவ்வாறு மர உரியில் செல்வதை என்னால் அனுமதிக்க முடியாது என்று தசரதர் மிகவும் கோபப்பட்டு சீதா மாதா அவர்கள் மர உரியில் செல்ல வேண்டாம் என்று கூறிவிடுகிறார்கள். பிறகு இவர்கள் அனைவரும் கிளம்புவதற்கு தயாராகிய நிலையில் கோசலை மாதா சீதாதேவிக்கு அறிவுரை கூறுகிறார்கள். எந்த தருணத்திலும் நீ உன்னுடைய கணவருக்கு மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது, எப்பொழுதும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் கணவன் நல்ல முறையில் வைத்து கொண்டிருக்கும் போது நாம் அனைவருமே அவரை மதிப்போம். கணவரால் நமக்கு சிறிது கஷ்டங்கள் வருகிறது என்ற போது நாம் அவரை மரியாதை இல்லாமல் அவரிடம் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி நீ ஏதேனும் செய்வாயானால் உனக்கு கெட்ட பெயரே மிஞ்சும் மற்றும் பாவங்களே வந்து சேரும் என்று அந்த சபையில் கோசலை கைகேயை மனதில் வைத்துக்கொண்டு கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கணவர் எவ்வாறு கூறுகிறாரோ அதையே நீ கேட்டு நடந்து கொள்ளவும், கணவரிடம் கோபமெல்லாம் பட வேண்டாம் என்றெல்லாம் அறிவுரை கூறிய பிறகு சீதா மாதாவும் அப்படியே ஆகட்டும் தாயே, நான் நீங்கள் கூறியபடியே நடந்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் என் அம்மா வீட்டிலும் நான் பார்த்திருக்கிறேன், அவ்வாறே கணவருக்கு மரியாதை கொடுத்தே அவர்கள் நடக்கிறார்கள். அதனால் அது எனக்கும் தெரியும். கணவருக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பது என்பது தவறு என்று எனக்கு தெரியும். அப்படி நாம் நடந்து கொள்வோமேயானால் அது வீணை, அதாவது இந்த நாதம் வராத வீணை போன்று உபயோகம் இல்லாத வீணையாக தான் இருக்கும். அதனால் கணவருடன் சேர்ந்து கணவருக்கு மரியாதை கொடுத்து அவர் அன்புக்கிணங்கவே நான் நடந்து கொள்வேன் என்று உறுதி கூறுகிறார். கோசலையும் பிறகு மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கிறார். இவர்கள் மூவரும் செல்வதற்கு தயாராகிறார்கள். ஸ்ரீராமர் அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.